எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தீஷ். இந்த வீடியோவில் மகாராஜா அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. நான் ரிவ்யூ பண்ண போகிறதும் கிடையாது. அண்ட் ரிவ்யூனா என்ன, படத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை பற்றி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுதான் ரிவ்யூங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். பட் இப்போ நான் ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை. ஐ மீன் படத்துக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி நான் பேச போகிறதோ ரிவ்யூ பண்ண போகிறதோ கிடையாது. ஓவராலாக படம் எப்படி இருக்குன்ட்டு படத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்லாமல் படம் எனக்கு கொடுத்த ஃபீல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ரேட்டிங் கொடுத்து முடிக்க போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் முக்கியமாக ரிவ்யூவாக ஏன் நான் பண்ணலை, படத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை பற்றி ஏன் நான் வந்து ரிவ்யூ பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நான் சொல்லிட்டு உள்ளே சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் இதை ரிவ்யூ வீடியோன்னு நான் சொல்லலை, ஏன் நான் ரிவ்யூ பண்ணலங்கிறதுக்கான முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் அ ப்ராப்பர் ரிவ்யூவர். அதை நான் ஃபேர் ஒத்துக்கணுமா இல்லையா? எப்பயும் போவேன், படம் பார்ப்பேன், வந்து தோன்றதை அப்படியே ஃப்ளோவில் பேசி போட்டு வீடியோ பண்ணி போட்டுருவேன். அதுதான் என் பழக்கம். அண்டு அதுவும் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கான அந்தளவுக்கு ஒரு அறிவு எனக்கு இல்லைன்னே சொல்லலாம். அண்டு இது கொஞ்சம் சிலி ரீசன் தான். அண்ட் செகண்ட் முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நான் எங்கே ரிவ்யூ பண்ணுறேன்னு கை வச்சாலுமே அது வந்து ஒரு ஸ்பாய்லராக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் நான் வந்து ரிவ்யூ போடாததுக்கான ரிவ்யூன்னு சொல்லாததுக்கான முக்கியமான காரணம். பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஆக்டருடைய 25வது படம் 50வது படம்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் ஃபேன்ஸ் மத்தியிலையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களாக பார்க்கப்படும். ஆனால் அப்படி வர படங்கள் எல்லாமே இப்போ 50வது படம்னா அது எல்லா ஆக்ட்ரஸுக்கும் வந்து பெஸ்ட்டாவோ எல்லாம் அமைஞ்சிடாது. சிலருக்கு அது பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு, சிலருக்கு அப்படி அமைஞ்சது கிடையாது. ஸோ அந்த வரிசையில் விஜய் சேதுபதிக்கு இந்த படம் மகாராஜா தான் வந்து 50வது படம். இந்த படம் நான் பார்த்துட்டு வெளியே வரும்போது என்ன தோணுச்சுன்னா, அப்பா 50வது படம், கடைசியில் ரொம்ப நிறைய படம் வந்து சுமாராக போச்சு அவருக்கு. கடைசியாக இந்த படம் வந்து 50வது படம் வந்து நச்சுன்னு ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி ஒரு டேரக்டரை செலக்ட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணிட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. எஸ், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியுடைய 50வது படம் பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவருடைய கரியர் பெஸ்ட் படமாகவே இந்த படத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு த்ரில்லர் படம். அண்ட் நவ் லெட்ஸ் டாக் அபவுட் த டைரக்டர் ஆஃப் மகாராஜா. எஸ், இவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து குரங்கு பொம்மை. இவருடைய ஜஸ்ட் 2வது படம் தான் இந்த மகாராஜா. ஆனால் அவர் பண்ணியிருக்கிற வேலை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. என்ன சொல்கிறேன், ஏன்னா குரங்கு பொம்மை அப்படிங்கிற படம் வந்து ஒரு சின்ன பேக் தான். அதை வந்து வச்சு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம் கொடுத்துருப்பாரு. அதில் ரிவீல் ஆகிற ஒரு சில ட்விஸ்டெல்லாம் பார்க்கும்போது என்ன படம், என்ன டேரக்டர்னு சொல்லிட்டு அப்போயே நான் வந்து வியந்து பார்த்துருக்கேன். ஸோ அவருடைய அடுத்த படம் அப்படிங்கும்போது ஓகே, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த மகாராஜா அப்படிங்கிற படம் வருது, டேரக்டர் வந்து இவர் தான் அப்படிங்கும்போதே ஓகே செமையான டேரக்டர்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த படத்துடைய மகாராஜா படத்துடைய 2 ட்ரெய்லர்ஸ் வச்சுல, அதுவும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருந்துச்சு. ஸோ அதை தான் நான் படத்துக்கு போனேன் இன்றைக்கி. ஆனால் இந்த படத்தில் போய் பார்க்கும்போது நித்திலன் சுவாமிநாதன் இன்னும் பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு, பயங்கரமாக அமேஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு காட் லெவல் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங். ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, த்ரில்லர் படம் அப்படின்னு சொன்னாலே வந்து எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க்னால் அது வந்து ராட்சசன் தான். அது த்ரில்லர் படம்னாலே எனக்கு பெஸ்ட்டில் ராட்சசன் தான் எப்பயுமே மைண்டில். ஸோ அந்த படத்துக்கிட்ட போய்ப்பா ராட்சசன் லெவலுக்கு, ஏன் அதையும் கூட கொஞ்சம் அதிகம்னு சொல்லாமே, அந்த அளவுக்கு வந்து இந்த படம் பார்த்து முடிக்கும்போது இந்த படம் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. என்ன மாதிரி த்ரில்லரா, தேவையில்லாமல் படத்துக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, தேவையில்லாமல் ஒரு சாங் இல்லை, என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்குது. படம் வந்து டேரெக்டாக எடுத்த உடனே அங்கேயும் இங்கேயும் போகாமல் டேரெக்டாக நேர் ரோட்டில் கதைக்குள்ளே போயிடுது. அண்ட் இந்த படம் எனக்கு கொடுத்த இம்பேக்ட், அதுவும் இந்த படத்துடைய சில ட்விஸ்ட்டு, அதுவும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், ஒரு த்ரில்லர் படத்துக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைடாக சூப்பராக வேல்யூபிளாக ஒரு கிளைமேக்ஸ் அமைக்க முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ். எனக்கு கிளைமேக்ஸை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் துடிக்கிறதோ ஒரு படபடப்போ இல்லை, ஒரு மாதிரி மனசில் கல்லை கட்டி தொங்க விட்ட மாதிரி அப்படி ஒரு பாரம், அப்படி ஒரு மனசை கனமாக்கிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் நான் ரிவீல் பண்ண மாட்டேன். நீங்கள் படம் போய் பாருங்கள். ஒரு மாதிரி கிளைமேக்ஸில் வந்து உங்களை கண்கலங்க வச்சிடும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். ஒரு நல்ல படம் என்ன பண்ணும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் வந்து இந்த த்ரில்லர் ஜானர்னு சொல்லலாம்.
ஒரு நல்ல படம் உங்களை பார்த்து முடிச்சுட்டு வெளியே அனுப்பும்போது அதை பற்றி யார்கிட்டயா போய் சொல்லணும், ஷேர் பண்ணணும், இந்த படத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை, ஒரு ஹாப்பினஸை வந்து உண்டு பண்ணும். அந்த ஹாப்பினஸை எனக்கு 100% ஷியூராக வந்து இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். நான் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த கிளைமேக்ஸ் கொடுத்த இம்பேக்டால் அவ்வளோ ஒரு மாதிரி சோகமாகவும் இருந்தேன். ஆனால் மனசளவில் என்ன மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு சினிமாவை வந்து நம்ம பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலும் இன்னொரு பக்கம் இருந்துச்சு. அந்த ஃபீலை தான் இந்த மகாராஜா வந்து கொடுத்துருக்கு. ரீசெண்டாக இல்லை 2024 தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மகாராஜாங்கிற படத்தை தான் நான் ஃபஸ்ட்டில் வைப்பேன். டவுட்டே இல்லை. எனக்கு இந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் மகாராஜா. அவ்வளோ அருமையான ஒரு சான்ஸ்லெஸ்ஸான ஒரு த்ரில்லர் மூவி. நீங்கள் வந்து யூ வில் என்ஜாய். நீங்கள் இந்த ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் படத்தில் ரிவீல் ஆகும்போது ஐயோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கான, குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. நிறைய கொஞ்சம் வயலன்ஸ்லாம் உள்ளே இருக்குது. அண்டு கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்ஸோ இந்த ரொம்ப சென்சிட்டிவ் பேஷண்ட்ஸோ போய் இந்த படத்தை பார்க்க வேணாம். ஏன்னா வந்து உங்களை அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அப்படி தான் என்னையும் பாதிச்சுது. ஒரு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப மனசு பாரமாக கனமாக ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளே இருந்துச்சு. அதனால் ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புள், ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இந்த படத்துக்கு போவேனாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இந்த படம் மகாராஜா பார்த்தீங்கன்னா இந்த த்ரில்லர் ஜானர் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ஒரு வாழை இலை விருந்துன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு த்ரில்லர் மூவி. டெஃபினட்டாக த்ரில்லர் மூவி ஃபேன்ஸ், த்ரில்லர் ஜானர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு கோ டு வாட்ச் இந்த தேட்டர், மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்ஸ். ஒரு செமையான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேட்டர் வாட்சுக்கு ஒர்த்தான மூவி தான் அந்த மூவி. ஸோ இந்த படத்துக்கு நான் ஒரு ரேட்டிங் தர விரும்புகிறேன். 5க்கு 4.5. இதுதான் என்னுடைய ரேட்டிங். நீங்கள் நினைக்கலாம் 4.5 ரொம்ப ஓவராக நினைக்கலாம். பட் இந்த மாதிரி படத்துக்கு கூட 4.5 தரலன்னா வேறு தருவீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.